நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தெருக்கூத்துனா தெரியும், ஆனா எப்படி இருக்கும் எதுவுமே பார்த்ததே கிடையாது. ஆஹா, திருவிழாலாம் இது வில்லு பாட்டு தான் இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படிதான் ஆடுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. கரகாட்டம்லாம் பார்த்துருக்கேன், ஆனா இது மாதிரி கதையை சொல்லி டான்ஸ் ஆடுறது வந்து இப்பதான் முதல் தடவை. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கதையை வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, சரி. அப்ப படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பாட்டெல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு படத்துல? நல்லா இருக்கு, ஸ்டோரியா சொல்லிருக்காங்க. என்னங்கம்மா? ஸ்டோரியா சொல்லிருக்காங்க, பாட்டு கதையா சொல்லிருக்காங்க. பாட்டையே கதையா சொல்லிட்டாரு டைரக்டர். எத்தனை பேர் வந்தீங்க படம் பாக்குறீங்க? ஒரு 10 பேர் வந்திருக்கோம். 10 பேர் வந்தீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இந்த கராட்டம்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? திருவிழாக்கெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல, படத்துல தான் பாக்குறீங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சரி. படம் எப்படிமா இருக்கு? படம் நல்லா இருக்கு, நிறைய பாட்டுலாம் இருக்கு. பாட்டுக்காக தான் வந்தீங்களா படம் பார்க்க? ஆமா, நல்லா இருக்கு படம். இந்த பாட்டெல்லாம் நீங்க டிவில பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஆஹா, திருவிழாக்கெல்லாம் போனீங்களா? படத்துல தான் பாத்துருக்கீங்க? ஆமா, இந்த படத்துல தான் பாத்துருக்கோம். இதுல வந்து பாட்டெல்லாம் நல்லா கதையா சொல்லிருக்காங்க. பாட்டு கதையா சொல்லிருக்காங்க. ஆமா, வேற ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. காமெடியா இருக்கா? நல்லா காமெடியா இருக்கு. சரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. பாட்டுலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆமா, கடைசியில கொஞ்சம் அழுகையே வந்துச்சு. ஆமா, படம் அப்படி ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பா. காமெடியில எப்படின்னு இருக்கு? காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாம் விரும்பி வந்து பார்ப்பாங்க இந்த படத்தை. பாட்டுக்காகவே பார்ப்பாங்க. சரிங்க. படம் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கா? பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? ஒரு பாட்டு பாட பார்க்கலாம் அந்த படத்துல இருந்து. தெரியாது. பாட்டெல்லாம் தெரியுமா? வேற காமெடி எல்லாம் புரிஞ்சதா உனக்கு? பிடிச்சதா காமெடி? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? மறைஞ்சு போன இந்த இதெல்லாம் பழைய தெருக்கூத்து இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது மக்கள் மொத்தமாக மறந்துருக்காங்க. அது ஞாபகத்துக்கு வந்து மறுபடியும் அதை பற்றி சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா. அந்த ஒரே பாட்டில் 46 சொல்லிட்டீங்களே, சூப்பராக இருக்கு. பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. அந்த 46 இவங்களே சொல்லிட்டாங்க. அது 6 அது நல்ல புதுமையா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஆமா, கண்டிப்பாங்க. ஆமா, ஃபேமிலியோட பாக்குற படம் தாங்க இது. ஏங்க, நான் மதுரைக்காரி, சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் கதையை பாட்டுலயே அழகா கொண்டு வந்துட்டீங்க. என்னன்னா 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் அழகா வந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் காமெடி நல்லா பண்ணிருக்காங்க. வேற எந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற என்ன? ஸ்டோரி கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. கதையெல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். சரி, வணக்கம். வணக்கம் சார். படம் பாத்தீங்க, படம் எப்படி இருக்கு? படம் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி இருந்தது. இன்டர்வெலுக்கு அப்புறம் கொஞ்சம் கதைக்குள்ள இன்வால்வ் ஆகுற மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது சார். நான் வந்து இந்த கூத்துல வந்து ஆக்சுவலா ஊர் சைடு தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து நிறைய வந்து ஷார்ட் அது இதுன்னு போவோம். இந்த படம் வந்து என்ன ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது தான் கதைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ் ஆகிட்டு உள்ள கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாகவும் இருந்தது. அது அந்த கதையே வந்து பாட்டு வடிவத்துல தான் சொல்லணுன்றது தான் தெருக்கூத்தோடைய பாட்டு, நாட்டுப்புற பாட்டு வடிவத்துல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றது தெரியல. இந்த படத்து மூலியமா அது தெரியுது. ஸோ அதில் ஃபைனலாக வந்து தன்னுடைய அப்பா கோடீஸ்வரரு அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சோம். அது தன்னுடைய காதலனையும் நம்ம விட்டு போகக்கூடாது, அது தன்னுடைய தோழிக்கும் அந்த வாய்ப்பை வந்து விட்டு கொடுத்துடலான்னு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு, அவங்களுடைய தோழி வந்துட்டு தன் கோடீஸ்வரனுடைய மகளுக்கு இப்படி ஒரு மனம் இருக்கேன்ட்டு அவங்க பேர்லயே ஒரு வந்து இல்லை ஒரு குழந்தை அனாதை ஆசிரமத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து அந்த விஷயம் தான் சார் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது, சென்டிமெண்டா பிடிச்சது. மற்ற வந்து இந்த ஃபைனல்ல எல்லாருமே அதுல கண் கலங்கினாங்க, என்னையும் உட்படவே.
அதனால ஃபைனலா வந்து படம் வந்து வேற லெவலா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல சுகுமார் அண்ணா வந்து ஆமா காமெடி வந்து நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க சார்.